அப்பா, நாங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். இனி சந்தோஷமா பிரச்சனை இல்லாம நாங்க இல்ல. சரிங்களா? சந்தோஷமா இனி இருங்க. உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. யாருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே கட்டி கொடுத்துருங்க. ஆனா ஒண்ணுப்பா, அன்னைக்கு சோனியோட அம்மா சொன்னாங்க, அந்த வீட்ல இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு. ஆனா அப்ப எங்களுக்கு புரியல. இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி, எதுக்கு வம்பு? என்னோட பிள்ளை பொண்டாட்டி காப்பாத்தணும் அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஏன் பாருன்னு இப்படி பேசுற? அவர் புரியாம என்னை கூப்பிட்டுத்தான் பேசுவாருன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் அவரே அருணன்னு வந்து உன்னை கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அவர் மேல கோச்சிட்டு நீ இப்படி வீட்டை விட்டு போறேன்னுலாம் சொல்லாதப்பா. மா, மன்னிச்சிடுங்கம்மா. இனி இதுக்கு மேல இருந்தா எனக்கு மரியாதையே இல்லம்மா. டேய் 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 டேய், உங்க நடிப்பெல்லாம் நிறுத்துங்கடா. எனக்கு என்ன உன் நடிப்பு தெரியாதுன்னு நினைச்சியா? அன்னைக்கே அவங்க அதான் உன்னோட மாமியார் உன்னை இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சிருக்கு. அது அப்படி ஒரு பிளான் போட்டுச்சு. அது உனக்கு இப்போ மூளைக்கு எட்டிருச்சு, கிளம்பிட்ட. அவ்வளோதான். போ போ போ, மாமியார் வீட்லயே போயிட்டு சந்தோஷமா இரு. யார் ஒன்று வேணான்னது? என்னப்பா, அவங்கள பத்தி கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே அவங்கள பத்தி இப்படிலாம் தப்பா பேசாதீங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. பிரிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிற ஆள்லாம். நீங்களா ஒன்றும் நினச்சிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, அருண் இப்படி போயிட்டானேன்னு. யாரு? நானு. நீ போயிட்டு நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? போடா டேய் போடா. என்ன, உங்களுக்கு நான் போயிட்டேன்னா இன்னொரு பையன் இருக்கான், அந்த தைரியமோ? ம், ஆமா ஆமா, அந்த தைரியம்தான். நினைச்சேன்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா. அதனாலதான்ப்பா இன்னும் ஒரு இதா கூட நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அருண் கூட கூட பேசி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? கிளம்புறதுன்னா வாங்க போகலாம். ஆமாம்மா, இனி உன் எப்படி இங்க இருக்க முடியும் உன்னால? உங்க அம்மா வீட்டுல போயிட்டு நல்லா சொகுசா இரு. ஏன் மாமா அப்படி பேசுறீங்க? நல்லா தானே பேசுவீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. உன் புருஷன் பேசுறது மட்டும் சரியா? டோனி, இவர்கிட்ட பேசிட்டு எதுக்கு நம்ம நின்றுட்டு? கிளம்புறோம்ப்பா, மா கிளம்புறோம். ஏண்டா அப்படி சொல்றதை கேட்காம போறீங்க? ஐயோ போவேணாண்டா. போகும்போது தயவு செஞ்சு போக வேணாம்லாம் தடுக்காதீங்கப்பா. சாரி, தடுக்காதீங்கம்மா. ஏண்டா அப்படி பண்றீங்க? வரோம்மா. சோனி போ. இப்ப எதுக்கு இந்த வீட்டுல நீ இன்னும் நீலி கட்டிட்டு விட்டுட்டு இருக்கா? வீடு விளங்குமா? போறவங்க போட்டும், உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? நீயும் அவன் கூட போறியா? பாருதுன்னா போயிட்டே இரு, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏங்க, பெத்த பிள்ளை இப்படிலாம் கோவப்பட்டு போறானே, ஏன் பெத்த பிள்ளைங்க சொல்றதை கேட்டாதான் என்ன? அவனுக்கு தங்கச்சி தங்கச்சி வாழ்க்கையை அவன் கெடுத்துடணும்னு நினைப்பானா? அவன் நினைக்கல, அவன் பொண்டாட்டி அந்த சோனி தான் நினைக்குது. நல்ல வாழ்க்கை அஞ்சுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை நினைச்சுதான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது எப்படி? ஆளு தெரியுது, இவன் பொல்லாதவன்னு சொல்லுது, இவனாலதான் சத்திய வாழ்க்கை நாசமாகுதுன்னு சொல்லுது. தெரிஞ்சுக்கிட்டே எப்படிங்க போய் சொல்லுவாங்களா? உனக்கு தெரியாது, சோனி எப்படா அந்த குடும்பத்தை விட்டு பிரியணும்னு நினைச்ச ஆளு. நீ என்ன நினைச்ச எனக்கு நல்லா தெரியும். நீ போ. அதெல்லாம் திருத்தவே முடியாது. இவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு ஊர்ல போயிட்டு அவங்க அக்கா வீட்டுல உட்காந்துக்கிறாங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யாரு தான் பார்க்கறது? இந்த பையன் என்னடன்னு மடியில் வச்சிருந்தா அழாம இருக்கான், கீழே போட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இந்த மகேஷ் ஒரு நாள் கூட வீட்டில் தங்க மாட்டேங்கிறான், குழந்தையும் வச்சுக்கவே மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் நான் எப்படி தான் பார்க்கறதுனே தெரிய மாட்டேக்கு. நாளைக்கு வந்துடுறேம்மா, நாளை கழிச்சு வந்துடுறேம்மான்ட்டு நல்லா சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஒரு வாரம் டேரா போட்டுடுறாங்க. இவங்களுக்கு இதே தான் வேலையாக போச்சு. எப்படி நான் இவனையும் வச்சுட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு சமையல் பண்ணிட்டு எப்படி தான் இருக்குதுன்னே தெரியல. ரொம்பவே அடம் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு தெரியாதா இவனை பத்தி? போனதும் காலையில வந்திருக்க கூடாதா? நேத்து வரல, இன்னைக்கும் வரல, இப்படி இருந்துக்கிறாங்க போயிட்டு போயிட்டு. காவியா, குட்டி பையன் என்ன பண்றான்? பேசாம போயிரு மகேஷ், நான் சரியான கோபத்துல இருக்கேன். ஐயோ, என்னாச்சு? சரி, நான் போறேன். இங்க பாரு, இவனை பிடிக்கிறியா என்ன? ஏமா, கூல் கூல் கூல். அவங்க அம்மா பாட்டுக்கு எனக்கு என்ன, நாங்க போய் உட்காந்துக்கிறாங்க. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யார் தான் பாக்குறதா? இந்த குழந்தைய வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, கீழே போட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேற அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியும். இப்படிதான் அழுதுட்டே இருப்பான், நம்ம வச்சுட்டே இருப்போம்னு தெரியாதா? வரலாம்ல, நேத்தே வரேன்னாங்கல்ல, எங்க வரல? இன்னைக்கும் வரேனாங்க, வரல. நாளைக்கு வரேங்கிறாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க, கண்டிப்பா வர மாட்டாங்க. விடு, இதுக்கே இவ்வளோ கோவப்படுற? அம்மா பத்தி தான் தெரியும்ல, எப்பவுமே அம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு போனா இருந்துட்டு தான் வருவாங்கன்னு. உடனே வான்னா எப்படி வருவாங்க? இருந்துட்டு வரட்டும், விடு காவியா.
உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போகவும் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட போகவும் அங்கே விளையாட போகவும் இங்கே விளையாட போகவும் போயிடுற. இவனை யார் வச்சுட்டு அவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கதான்? சொல்லு. வந்தது டீ இருக்கா, காஃபி இருக்கா, டிஃபன் இருக்கா, டின்னர் இருக்கான்னு வந்துடுற. எப்படி செய்கிறதா? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்போ என்ன, இவனை வச்சுக்கிறணும் அவ்வளோதானே? கொடு. ஆமாம், அவனை அழுகை நிறுத்தினதும் வச்சுக்கணுமா எப்படின்னு கேட்டுட்டு வந்துரு. அதுக்கும் வேணாங்கிற. என்னதான் காவியம். சரி, போயிட்டு நான் டிஃபன் செய்யவா? ஆமாம், கிளு கிளுன்னு செஞ்சு வச்சிருவேன். அது யார் மனசை திங்க முடியுமா? நீ மட்டும் தான் திங்கலாம். அதுவும் பண்ணக்கூடாதுன்ற. வேற நான் என்னதான் பண்ணேன்? இங்கே பாரு, எனக்கு தெரியாது. உன்னோட அம்மா கால் பண்ணி வர சொல்லு இன்னைக்கு. பாவம் காவியம். அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க அம்மா இல்லாத குறைய அவங்க 2 பேரும் அதனால தீர்த்துப்பாங்க. அக்கா தங்கச்சி. ஆமாம், பாவம் இருந்துட்டு வரட்டும். அவங்க எப்பவுமே ஒரு வாரம் இருந்துட்டு தான் காவியம் வருவாங்க. நாளைக்கு வந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு நானா கிடைச்சேன்? என்னால் பார்க்க முடியுதா? ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா உன்னால? கொடு, அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் வேலை செய். இங்கே பாரு, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். வர சொல்லிடு. சரிம்மா தாயே, வர சொல்லிடுறேன். போதுமா? இந்த கத்துற வேலையெல்லாம் விட்டுரு. குடு அவனை, இல்லைன்னா போ. உனக்கு என்ன எல்லாம் சொல்லுவேன்? எல்லாம் பார்த்து பண்ணி பார்த்தா தானே தெரியும். அவ்வளோ வேலை பார்த்துட்டு பிள்ளையை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. பேசுறது மட்டும் நல்லா பேசுவீங்க எல்லாரும். சரி, ஏதாவது வாயில முணுமுணுத்துட்டே இரு. ஒன்றும் புரியாது. ஏன் தெளிவாக தான் சொன்னா என்னவா? தெளிவாக சொன்னால் மட்டும் உங்களுக்கெல்லாம் புரிய போதாக்கும். இப்படி சொன்னாவே உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. எங்க தெளிவாக சொல்ல. அம்மா தாயே, ஆளை விடு. நான் போறேன் முதல்ல வெளியில. அதான் உன்னை கிளம்பிடு வெளியில். வெளில போகிறேன்ட்டு எங்காவது ஊர் சுத்த பேரு. நான் தான் இங்கே ஒரு ஆள் மாட்டிட்டு முழிக்கணும். ஷப்பா, இந்த ஆம்பளைங்களாம் அந்த பொம்பளைகிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஒன்றுங்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்கிறாங்க. கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யிட்டாலும் வேணான்றாங்க. இவங்க சொல்றதையே புரிஞ்சுக்கவும் முடியல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு என்னதுக்கு அதெல்லாம் ஸ்பெஷல் பண்ணிருக்கீங்க? புலாவ், சிக்கன் கிரேவி. இல்லைப்பா, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைல்ல. அதனால தான்ப்பா இன்னைக்கு வசந்தி இதெல்லாம் செஞ்சா. ஏன்னா இன்னைக்கு தான் சந்தோஷமா வர்றீங்களே இவ்வளோ நாள் கழிச்சு. பாரா, புது பொண்ணு மாப்பிள்ளையா? அது சரிதான். இவா ஒருத்தி. அதான்ப்பா செஞ்சு வச்சிருக்கோம். நல்லா இருக்கு. ஏண்டி நல்லா இல்லையா? நிஜமாதான் செல்விக்கா, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஏதோப்பா, இந்த வெச்சு புலாவுங்கிறது வசந்தி தான் செஞ்சா. அந்த சிக்கனை நான் செஞ்சேப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. செல்விக்கா, உங்க சமையல் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்க்கா அப்படி தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் தானக்கா. இல்லப்பா, இருந்தாலும். டேய் மச்சான், என்னடா பேக்கும் கையுமா வந்து நிக்கிறா? என்னாச்சு? சோனி வாமா. சோனி கொண்டு வந்து விட வந்திருக்கீங்களா தம்பி? கோவமா இருக்காப்ல, வந்து உட்காருங்கப்பா, சாப்பிடுங்க வாங்க. இருக்கட்டும்க்கா, சோனியை விட வர்றதுக்காக நான் வரல. வீட்டை விட்டே நாங்க வந்துட்டோம். அந்த வீட்டை விட்டு வரணும்னு சாமி வந்து சொல்லுச்சே, அதுக்காக தான் வீட்டை விட்டு 2 பேரும் வந்திருக்கீங்களாப்பா? அதான் வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கீங்க? சோனி, நீயும் ஏண்டி அழுதபடி இருக்க? என்னடி சொல்லு. எதுவும் வீட்டில் சண்டைதும் வந்துட்டா? சொல்லுடி சோனி. ஆமாம்மா, அருணுக்கும் அருண் அப்பாவுக்கு சண்டை. ஏண்டா என்னாச்சு? அதுக்காக லூஸ் மாதிரி வீட்டை விட்டு இல்லாம வந்துட்டு இருப்ப? ஏண்டா டே, போடா. சண்டை போட்டுல அப்படி வீட்டை விட்டு வரக்கூடாது, சரியா? அதுக்காகலாம் இல்லை மச்சான். விக்கி இருக்கான்ல, அவனால தான் நான் இப்போ வீட்டை விட்டே வந்தேன். என்னடா சொல்ற? அந்த விக்கினாலயா? அவனால நீ ஏன்டா வீட்டை விட்டு வரணும்? அவனுக்கு எனக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? அதுக்காக ஏன்டா உன்னோட அப்பா சண்டை போட்டாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஏய், அவன் வந்து அஞ்சுவ பொண்ணு பார்க்க வந்திருக்கான்டா. இந்த ப்ராப்ளம் சத்யா ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எங்க அப்பாவும் நல்ல இடம் தான் அப்படி இப்படின்னு விசாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாருடா. ஆனா நான் வேணான்னு சொல்றேன். அந்த பையனுக்கு தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாருடா. என்ன பண்ண சொல்ற எனக்கு? ஆனால் அப்பவே இந்த சோனி சொல்லவே இல்லை அவன் தான் வந்தான் அப்படின்னு. இன்னைக்கு திருப்பி அவங்க அம்மா வந்து பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாராம். அப்போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்போதான் சோனி சொல்கிறா அது அந்த விக்கி தான் அப்படின்னு. அப்போ அஞ்சோட வாழ்க்கை என்னடா ஆகுறது இந்த மோசமானவன்ட்ட கொடுத்து? அதுக்காக நான் முடியவே முடியாதுன்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா அது எப்படி நீ சொல்லலாம்?
அதெல்லாம் நீங்கள் பொறாமப்பட்டுட்டு சொல்லுது உன் பொண்டாட்டி சோனி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. சரியான கோவம் வந்துருச்சு. எப்படியோ பண்ணி தொலைங்க, அஞ்சு வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளோதான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. சரி போங்கன்ட்டு வீட்டை விட்டு நான் பாட்டுக்கு வெளில வந்துட்டேன்டா. ஐயோ, அவனும் அஞ்சு வாழ்க்கைக்கு வந்துட்டானா? டேய், என்னடா அப்படி மோசமானவனா இருக்கான்? அட பாவி, இப்போ இந்த பிள்ளை வாழ்க்கையும் கெடுக்கல பார்க்குறானே. அவன்டா அந்த பிள்ளை, சின்ன பிள்ளைடா. அந்த பிள்ளைக்கு அவனுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டா நீர் அவனை போய் ஏன் பார்த்தேன்னு கேட்போமா? ஏனாண்டா, ஏற்கனவே அவன்கிட்ட மாட்டிட்டு தான் பல பிரச்சனை. பார்ப்போம், கல்யாணத்தை எப்படியாவது எடுத்து நிறுத்தாலும் 1 மாதம் இருக்குல்ல, பார்க்கலாம். ஆனால் இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனால் இவ என் தங்கச்சியாக போயிட்டாலே, எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அவளை கட்டி கொடுக்க முடியும்? ஆனால் அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு, அந்த பையனுக்கு தான் கொடுப்பேன். என்னமோ பண்ணுங்கன்ட்டு வந்தாச்சு, பார்த்துக்கலாம். இனி அந்த வீட்டுக்கு போகிற ஐடியா கிடையாது. வேற எங்காவது வீடு தான் பார்க்கணும். நீங்க ஏன்பா வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கலாம்ல? இல்லைக்கா, அதெல்லாம் சரி வராது. இங்கே இருந்தா நாங்கள் வேற வீடு பார்த்து தான் போகலான் இருக்கோம்க்கா. ஏன்னாப்பா, பிள்ளையே மாசமா இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அங்கங்கே அலையக்கூடாது. இங்கேயே அவ இருக்கட்டும். இல்லைக்கா, வளகாப்பு போட்டதுக்கப்புறம் வேணா அவள் வந்து இங்கே இருந்துக்கிறட்டும். இப்போதைக்கு வேணாம், நாங்கள் வேறு வீடு பார்த்து போகணும். மச்சான், வீடு எங்கிட்டு விசாரிடா. திரும்ப 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 அவன் ஏன்டா நமக்கு வில்லனாவே வரான்? என்ன பிரச்சனையே தெரியல. அவனுக்கும் நமக்கு முன் ஜென்மத்தில் எது விரோதம் வந்து இருக்கா? எப்போ பார்த்தாலும் அவன் தான் நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பாரு, அஞ்சுவோட வாழ்க்கை பாவம், அவ நினச்சாவே கஷ்டமாக இருக்கு. ஆமாடா, அதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு.